அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. நம்ம டிஆர்பி சீக்கிரமா வெகு விரைவில் அடுத்தடுத்து ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை ஒன்று கொடுக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஆர்பி சம்மந்தமாக, பள்ளி கல்வி சம்மந்தமாக, டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் எக்ஸாம் தொடர்பாக உங்களுக்கான செய்திகள் உடனுக்குடன் நம்பகமாக கிடைக்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அதுக்காக தொடர்ந்து மெனக்கெட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், டெட் தேர்வு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்காக ட்ரை பண்ணுறாங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். இதில் எக்கச்சக்க வீடியோஸ் அவங்களுக்கு தேவையான அத்தனை ஹெட் டாப்பிக்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வர 24ஆம் தேதிக்கு பிறகு டிஆர்பிலேருந்து வர இருக்கின்ற சுவாரஸ்யமான அதிரடியான விஷயங்கள், அறிவிப்புகளை பொறுத்து தாங்க இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வர 24ஆம் தேதி அந்த டெட் கேஸ் கோர்ட்டில் ட்ரையலுக்கு வரப்போகுது. ஸோ அது வரும்போது நிச்சயமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களோட கொள்கை முடிவை சொல்ல போகிறாங்க. அந்த கொள்கை முடிவு நிச்சயமாக இன்னொரு 3 நாள் நமக்கு தெரிய போகுது. அது சம்மந்தமான ஸ்பெகுலேஷன்ஸ் நிறையா இருந்தால் கூட அரசு என்ன அறிவிக்குதோ அதுதான் இறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த எதிர்பார்ப்பு நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொள்கை முடிவை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக டெட் தேர்வு ரிசல்ட் வெளியிடுறதுக்கு இருக்கிற தடையை கோர்ட் ரிவோக் பண்ணிடுவாங்க. ஸோ ரிவோக் பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி நமக்கு கிடைக்கிற செய்தி இப்படி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய ஃபைனல் கீ ரெடி பண்ணுறது, அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை வச்சு ஃபைனல் கீ ரெடி பண்ணுறது, அந்த ஃபைனல் கீயை வச்சு ஓஎம்ஆர் கரெக்ட் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் முடிஞ்சிட்டதாக தான் செய்தி கிடைக்குது. ஸோ இது நாளும் நிறைய ஆயிருக்கு, அதனால் நிச்சயமாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இமீடியட்டாகவே நம்ம ஒரு செப்டம்பர் 5க்குள்ளவே நம்ம ஸ்பெஷல் டெட்டோட ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் டெட்டோட ரிசல்ட் வந்துச்சுன்னா as soon as possible we can expect இந்த நியமன தேர்வுன்னு சொல்லக்கூடிய யூஜிடிஆர்பி அண்டு செகண்ட் கிரேட் டீச்சருக்கான எக்ஸாம், இது எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது டிஆர்பி சைட்லேருந்து காமன் டெட்டுக்கான அறிவிப்பனை வரப்போதா, இல்லை யூஜிடிஆர்பிக்கான அறிவிப்பனை வரப்போதா அப்படிங்கிறதும் தொடர்ந்து தேர்வர்கள் மத்தியில் ஒரு குழப்பமான மனநிலையே இருக்குது. அதை டிஆர்பி இன்னும் தெளிவுபடுத்தலை. ஏன்னா அவங்க ஸ்பெஷல் டெட் எக்ஸாமோட முடிவு அறிவிக்கிறதுலே தாமதம் இருக்கிறதுனால அவங்க அது சம்பந்தமான விஷயங்களே இப்போ இருப்பாங்க நிச்சயமாக. ஸோ இந்த கோர்ட் இந்த தடையை ரிவோக் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்பெஷல் டெட் சம்மந்தமான எல்லா விஷயங்களும், அதுக்கு என்ன மார்க் இது பண்ண போகிறாங்க, ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி அண்ட் ரிசர்வ் கேட்டகரி எல்லாருக்கும் என்னென்ன ஃபைனல் மார்க் எல்லாமே இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். 24க்கு பிறகு நமக்கு ஒவ்வொரு செய்தியாக தெரிவிக்க வர ஆரம்பிக்கும் இயல்பாகவே. நிச்சயமாக இதுதான் நடக்க போகுது. ஸோ காமன் டெட் வரப்போதா, யூஜிடிஆர்பி வரப்போதா அப்படின்னா அந்த குழப்பத்தையும் நிச்சயமாக டிஆர்பி சைட்லேருந்து தீர்த்து வைப்பாங்க அடுத்தடுத்து முயற்சி பண்ணுறவங்களுக்காக. ஸோ வர 24க்கு பிறகு நிறைய நல்ல செய்திகள் இருக்குது. நாமளும் தொடர்ந்து பார்ப்போம். இது இந்த இன் பிட்வீன் கேப்பில் 24க்குள்ளே வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூங்க.